அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 16/5/2026 சனிக்கிழமை என்று வரக்கூடிய வைகாசி மாதத்தின் அமாவாசை, சனிவார அமாவாசை என்று நாம் அழைக்கலாம். இந்த அமாவாசை திதியானது நாளை காலை 5 மணிக்கு ஆரம்பித்து அடுத்த நாள், அதாவது 17ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:30 மணி வரைக்கும் இந்த திதியானது இருக்கின்றது. மாதங்களில் 2 நாட்கள், அமாவாசை மற்றும் பௌர்ணமி, இந்த 2 நாட்களும் நம்முடைய சொந்த விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு நம்முடைய முன்னோர்களுக்கான வழிபாடுகளை, நம்முடைய குலதெய்வத்திற்கான வழிபாடுகளை, தெய்வ வழிபாடுகளில் ஈடுபடுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்முடைய குடும்ப முன்னேற்றத்திற்காக நாம் இந்த 2 நாட்களில் செய்ய வேண்டிய வழிபாடுகளை தவறாமல் செய்யணுங்க. ஒருத்தவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அவர்களுக்கு 2 பேருடைய அருள் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒன்று முன்னோர் அருள், மற்றொன்று குலதெய்வ அருள். இந்த குலதெய்வ அருளை பெறுவதற்காக தான் நம்ம இன்றைய தினம், அதாவது வைகாசி முதல் நாள், நம்முடைய நிலைவாசல்ல 2 பொருளை நீங்கள் அவசியம் வையுங்க அப்படின்னு நான் ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன். ஸோ அதை பார்க்காதவங்க தயவு செய்து அதை போய் பார்த்துட்டு நீங்கள் இன்று இரவுக்குள்ளார அதை நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டு நிலைவாசலில் கட்டலாம். ஸோ முதல் நாள் நம்முடைய குலதெய்வ அருளை பெற்றுவிடுவோம். அடுத்த நாள் நம்முடைய முன்னோர்களோட அருளையும் நாம் பெறுவது, அதாவது நாளை நாம் முன்னோர்களுடைய அருளையும் பெறுவது உறுதி. ஸோ நம்ம இந்த 2 பேரோட அருளை மாதத்தோட முதல் நாள் மற்றும் மாதத்தோட 2வது நாள் செய்யும்பொழுது இந்த மாதம் முழுக்க நாம் செய்யக்கூடிய அனைத்து விஷயங்களிலும் நமக்கு எந்த ஒரு தடைகளோ சிக்கலோ தோய்வோ அப்படிங்கிறது ஏற்படாது. எடுத்த காரியம் அனைத்திலும் நமக்கு வெற்றி அப்படிங்கிறது வந்துக்கிட்டே தான் இருக்குங்க. இந்த அமாவாசை நாளில் நாம் தவறாமல் செய்ய வேண்டியது நம்முடைய முன்னோர்களுக்கு தர வேண்டிய தர்ப்பணம் அல்லது படையல் அப்படின்னு சொல்லுவோம். சில பேர் காலையிலே நீர்நிலைகளுக்கு போயிட்டு அங்கே வாத்தியார் அல்லது ஐயரை வைத்து எள்ளு தண்ணீர், அந்த எள்ளு பிண்டம் அப்படிங்கிறத தந்துடுவாங்க. சில பேர் வீடுகளிலேயே எள்ளும் தண்ணீரும் இறைப்பாங்க. இன்னும் சில பேர் இறந்தவர்களுக்கு பிடித்த சமையலை செய்து அவர்களுக்கு ஒரு படையலாக போடுவாங்க. என்ன நீங்கள் படையல் செய்தாலும் சரி, அதில் முதல் வாய் எச்சில் படாத முதல் ஒரு உணவை எடுத்து நம் காகத்திற்கு வைக்க வேண்டியது மிக மிக அவசியம். இந்த காலகட்டத்தில் எல்லாமே ரொம்ப மாறிட்டே வருது. அதே போல் இந்த படையல் போடுவது நிறைய பேர் இப்போ விட்டுடுறாங்க. முன்னோர்களுக்கான படையல், அந்த பழக்கம்லாம் எங்களுக்கு இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய தவறு. நம்முடைய முன்னேற்றத்தை நாமளே தடுத்து நிறுத்தி கொள்ள நாம் ஒரு வேலையை செய்கிறோம் அப்படின்னா அது இதுதான். யாருமே முன்னோர்களுக்கான வழிபாடை எக்காரணத்தை கொண்டும் தவற விட்டுடாதீங்க. உங்களால் படையெல்லாம் போட முடியல, தர்ப்பணம்லாம் என்னால் தர முடியல, அந்த அளவு எங்கள் குடும்ப சூழல் இல்லை அப்படின்னா கூட நீங்கள் காலையில் சாப்பிட்றதுக்கு முன்போ அல்லது மதியம் சாப்பிடுவதற்கு முன்போ சமைத்த சாப்பாட்டிலிருந்து முதல் வாய் சாப்பாடை காகத்திற்கு நீங்கள் வையுங்கள். வைத்து உங்களுடைய முன்னோர்களை நினைத்து 1 நிமிடம் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். நிச்சயமாக முன்னோர்களுடைய அருள் நமக்கு கிடைக்கும். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, முன்னோர்கள் அவங்க உயிரோடு இருக்கும்போதே எங்களை நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கல, எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏகப்பட்ட சண்டை பிரச்சனை, அவங்க இறந்ததுக்கப்புறம் எப்படி எங்களுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவங்க உயிரோடு இருக்கும்போதே சம்பாதிக்கலை, இறந்ததுக்கப்புறம் எப்படி எங்கள் குடும்பத்தை அவங்க செல்வ செழிப்பாக வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் ஒரு உலகம், இறந்ததுக்கு பிறகு அவர்கள் வேறொரு உலகத்துக்கு ஆன்மாவாக அந்த ஒரு சூட்சும உடலில் அவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு நம்முடைய குடும்பத்தை முன்னேற்றுவதற்கான சக்தி நிச்சயமாக இருக்கும். அதனால தான் ஒவ்வொரு அமாவாசைக்கும் இதை நீங்கள் செய்யுங்க. உங்களை தேடி அவங்க வருவாங்க. நம்முடைய இரத்த பந்தங்கள் நம்மளை ஞாபகம் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறத அவங்க பார்ப்பாங்க. அப்படி நீங்கள் அவங்கள நினச்சி 1 டம்ளர் தண்ணீரும் 1 வாய் சாதமும் நீங்கள் வச்சிங்கன்னா அவர்கள் அடையக்கூடிய மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அந்த மகிழ்ச்சியினாலே நம்ம வீட்டில் என்னென்னலாம் தடங்கல் பட்டு இருக்கிறதோ அது எல்லாமே நல்லபடியாக நடக்கும். அந்த ஒரு மகிழ்ச்சி அவங்களுக்கு தரோம் பாருங்க. அதுதான் நாம் செய்ய வேண்டியது. ஒவ்வொரு மாதமும் ஒரே ஒரு நாள் நம்முடைய முன்னோர்களுக்காக 1 டம்ளர் தண்ணீர், கொஞ்சம் சாதம், இதை நம்மளால் வைக்க முடியாதா? தாராளமாக நாம் செய்யலாம். இதையே நாம் அங்கே வைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க மனசு ரொம்ப கஷ்டப்படும்.
இன்னைக்கு நம்ம இந்த உலகத்தில் இருப்பதற்கு காரணம் அவங்க தான். அதனால் அவர்களுக்கு நன்றி கடன் செலுத்தும் நாளாக தான் ஒவ்வொரு அமாவாசை நாளாக இருக்கிறது. அவங்க இதை மாதிரி சூட்சும ரூபத்தில் காகம் மாதிரி வருவாங்க, எறும்பு மாதிரி வருவாங்க, வேற ஏதாவது பசுமாடாக நம்ம வைக்கிற சாப்பாடை எடுத்துப்பாங்க, மீனாக வருவாங்க. நாம் உணவு வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆமாங்க, காகத்திற்கு சாதம், தெருவில் இருக்கக்கூடிய நாய்களுக்கு உங்களால் முடிந்த உணவு, பசுமாடுகளுக்கு அகத்திக்கீரை, வாழைப்பழம் இதெல்லாம் நம்ம தரலாம். அல்லது நம்மளுடைய பொருளாதாரம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கான உணவுகளை, புண்ணாக்கு, அந்த அரிசி புண்ணாக்கு, தவிடு இதெல்லாம் நம்ம வாங்கி தரதும் நல்லது. அதை மாதிரி கோவில் குளங்களில் இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறிகளை வாங்கி நம்ம போடுறதும் இந்த அமாவாசை தினத்தில் நல்லது. அதில் மிக முக்கியமானது காகத்திற்கு சாப்பாடு வைப்பது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு சனிவார அமாவாசை, சனி பகவானின் வாகனம் காகம். அதனால் நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சனி தோஷங்களை நீக்கக்கூடிய மிக சிறந்த நாளாக இருக்கிறது. வைகாசி மாதத்தோட முதல் நாள் நாம் இப்படிப்பட்ட தான தர்ம காரியங்களை செய்யும் பொழுது அதனுடைய பலன் நம்முடைய குடும்பத்திற்கு நிச்சயமாக சேருங்க. நாளைய தினம் நம்ம என்ன சாப்பாடு வைத்தாலும் அதனோடு நாம் வைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு உணவுப் பொருள் தயிர். தயிர் அப்படிங்கிறது சுக்கிரனின் அம்சம் பெற்றது. நம்முடைய தோஷங்களை எல்லாம் நீக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள். நிறைய பரிகாரங்களுக்கு இந்த தயிரை பயன்படுத்துவாங்கங்க. நீக்கவே முடியாத சில பிரச்சனைகள், சில தோஷங்கள் இருக்கும் பட்சத்தில் இந்த தயிரை நம்மளே சாப்பிட சொல்லுவாங்க. அப்படி இல்லாவிட்டாலும் நமக்கு இருக்கக்கூடிய தரித்திரத்தை நீக்குவதற்காக நம்ம உடல் முழுக்க குளிப்பதற்கு முன்பு நம்முடைய உடல் முழுக்க பசுந்தயிரை தடவி கொஞ்ச நேரம் அதை ஒரு 10 நிமிடத்திலிருந்து 15 நிமிடம் ஊற வைத்து அதன் பிறகு நம்மளை குளிக்க சொல்லுவாங்க. அது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலையும் நீக்கிடும். அதே போல் தயிரை உணவில் நம்ம சேர்த்து சாப்பிட்றதும் சுக்கிரனுடைய வசியத்தை நமக்கு ஏற்படுத்தும். ஆக நீங்கள் நாளைய தினம் நீங்கள் சாப்பாடில், அதாவது படையலில் சாம்பார், கூட்டு, பொரியல் என்ன வச்சாலும் நீங்கள் காகத்திற்கு சாப்பாடு வைக்கும் பொழுது அந்த இடத்த முதல்ல தண்ணீர் தெளித்து நீங்கள் தொடச்சிடணும். கையால் தொடச்சிட்டு ஒரு இலையிலையாவது அல்லது அதற்குன்னு உரிய ஒரு தட்டிலையாவது அந்த சாப்பாடை வச்சு தான் நீங்கள் காகத்திற்கு வைக்கணும். அதே போல் கருப்பு எள் கொஞ்சம் சேர்த்து கொள்ளுங்கள். தயிர் அவசியம் நாளைக்கு நீங்கள் காகத்திற்கு வைக்கணும். இல்லைனா வெறுமனே தயிர் சாதம், நல்ல தளர்வாக தயிரை ஊற்றி தயிர் சாதத்தில் கருப்பு எள் கலந்து நீங்கள் காகத்திற்கு வைக்கலாம். கூடவே தண்ணீரும் நீங்கள் வைக்கணும். ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் டப்பாலேயோ அல்லது தேங்காய் சிரட்டையிலையோ நீங்கள் தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது நல்லது. இது கோடை காலம் அப்படிங்கிறதால நம்ம தெருவில், நம்ம வீட்டுக்கு வெளியில் ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் தினம்தோறும் நாம் வைப்பது நல்லது. ஏன்னா பறவைகள் மற்றும் கால்நடைகளோட தாகத்தை தீர்த்த புண்ணியம் நமக்கு கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிறவங்க இதை செஞ்சு பாருங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ள பதிவாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.